ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம இங்கிலீஷில் ஏதாவது படித்தோன்னா சீக்கிரமாக மறந்து போகுது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படி மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம படிக்கிற விஷயம் ஈஸியாக நமக்கு ஞாபகத்திலே இருந்து பேசும்போது ஈஸியாக எப்படி பேசலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தையை வச்சு எப்படி பலவிதமான சென்டென்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிறது மறக்காமல் இருக்கும், நமக்கு பேசும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வேர்ட் கீப். இந்த கீப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எப்படி பலவிதமான சென்டென்சஸ் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கீப் குவைட். இது அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டதான். அமைதியாக இரு அப்படின்னு யாரையாவது சொல்லணும் அப்படின்னா கீப் குவைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் ட்ரையிங். கீப் ட்ரையிங் அப்படின்னா முயற்சி செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் இன் டச். ஸோ கீப் இன் டச் அப்படின்னா என் கூட எப்போவும் தொடர்பில் இரு அப்படின்னு யாரையாவது சொல்கிறதுக்கு கீப் இன் டச் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதை நம்ம யாராவது ஊருக்கு போகிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஓகே எப்போவும் கனெக்ஷனில் இரு, எப்பவும் பேசிகிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணு இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கீப் இன் டச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் யுவர் ப்ராமிஸ். கீப் யுவர் ப்ராமிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னோட சத்தியத்தை கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறது தான் கீப் யுவர் ப்ராமிஸ். நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்று, நீ சொன்ன சத்தியத்தை கரெக்டாக கடைப்பிடி, சொன்னது சொன்ன மாதிரி செய் அப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் கீப் யுவர் ப்ராமிஸ். முக்கியமாக ஒரு சத்தியம் பண்ணினா அந்த சத்தியத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் யுவர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் இட் அப். கீப் இட் அப் அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுட்டு நல்லா பண்ணு அப்படின்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுக்கெல்லாம் தனித்தனியாக கீப்க்கு என்ன அர்த்தம், இட்டுக்கு என்ன அர்த்தம், அப்க்கு என்ன அர்த்தம் அப்படி தனித்தனியாக பார்த்தோன்னா நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரே ஃப்ரேஸாக நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் அப் யுவர் குட் ஒர்க். இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ செய்கிற நல்ல வேலையை இன்னும் தொடர்ந்து செய், நல்லா செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் அப் யுவர் குட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ. கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என் மேலே இருந்து உன் கையை எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ. என்னை விட்டு விலகி, உன் கையை என்னை விட்டு விலகி வை, என் மேலேருந்து கையை எடு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லணும்ல யார்ட்டையாவது, நான் சொல்கிறத உன் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கீப் இட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன். கீப் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன் அப்படின்னா உன்னை சுற்றி உள்ள இடத்த சுத்தமாக வச்சுக்கோ, அதுக்கு கீப் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் யுவர் ஹேண்ட்ஸ் க்ளீன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னோட கைகளை சுத்தமாக வச்சுக்கோ. இப்போ முக்கியமாக கொரோனா டைம்லலாம் சானிடைசர் பண்ணுங்கள், க்ளீனாக வச்சுக்கோங்க கையை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கீப் யுவர் ஹேண்ட்ஸ் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் அவே ஃப்ரம் த டாக். கீப் அவே ஃப்ரம் த டாக் அப்படின்னா அந்த நாய்க்கிட்டேருந்து கொஞ்சம் பார்த்துரு, விலகிரு, அந்த நாய் கடிக்கும், ஸோ அந்த நாய்க்கிட்ட போகாத அப்படிலாம் சொல்கிறதுக்கு கீப் அவே ஃப்ரம் த டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் ஸ்மைலிங். ஸோ கீப் ஸ்மைலிங் அப்படின்னா எப்போவும் சிரிச்சிட்டே இரு அப்படின்னு யாரையாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா கீப் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் அ டைரி. கீப் அ டைரி அப்படின்னா யாராவது டைரி எழுதுகிற பழக்கம் இல்லாதவங்ககிட்ட ஒரு டைரி ஒன்று வச்சுக்கோ, எல்லாத்தையும் எழுதி வை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு கீப் அ டைரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை அக்கௌண்ட்டை வச்சுக்கோ கரெக்டாக அப்படின்னு சொல்கிறதுக்கும் கீப் அன் அக்கௌண்ட், எல்லாத்துக்குமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கீப்ன்ற வேர்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைரி வச்சுக்கோ, டைரியில் எழுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு கீப் அ டைரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் லெஃப்ட். ஸோ கீப் லெஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா முக்கியமாக இதை நம்ம ட்ராவல் பண்ணும்போது சொல்லுவாங்க. எப்போவும் இடது பக்கமாகவே போ, வண்டி ஓட்டும் போது இடது பக்கமாக போ, எப்போவுமே இடது பக்கமாக ஓவர்டேக் பண்ணு அப்படிலாம் சொல்லலாம். எப்போவும் இடது பக்கமாக போன்னு சொல்கிறதுக்கு கீப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் திஸ் அ சீக்ரெட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த விஷயத்த சீக்ரெட்டாக வச்சுக்கோ, ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்னு யார்கிட்டயே சொல்லணும்னா கீப் திஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் இட் சேஃப். கீப் இட் சேஃப் அப்படின்றது பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு பொருளோ இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் யார்ட்டையோ கொடுத்துட்டு இதை பத்திரமா வை அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் இட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன் கீப் த விண்டோஸ் ஓப்பன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜன்னலை திறந்தே வை அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் த விண்டோஸ் ஓப்பன். ஜன்னலை திறந்து வை இல்லை திறந்தே இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு கீப் த விண்டோஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கீப் கோயிங். ஸோ கீப் கோயிங் அப்படின்னா போய்கிட்டே இரு, முன்னேறி சென்று கொண்டே இரு அப்படிலாம் யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கீப் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கீப் த சேஞ்ச். ஸோ கீப் த சேஞ்ச் அப்படின்னா நம்ம முக்கியமாக அந்த சில்லறை காசு மிச்சம் வருது அப்படின்னா நீங்களே மிச்சத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக ஆட்டோவில் போகிறவங்க போகும்போது ஆட்டோ டிரைவர்ஸ்டாக சேஞ்ச் வச்சுக்கோங்க நீங்களே அப்படின்னு சொல்கிறது, இல்லைனா நம்ம ஹோட்டலில் வந்து டிப்ஸ் வைக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கலாம். கீப் த சேஞ்ச் அப்படின்னா மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கீப் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1 மீட்டர் இடைவெளி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து நமக்கு அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் பண்ணுறதுக்கு கூட 1 மீட்டர் தள்ளி நில்லுங்க அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் கீப் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வண்டி ஓட்டும்போது ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் பின்னாடி கொஞ்சம் இடம் விட்டு பார்க் பண்ணுங்கள், ஒரு 1 மீட்டர் இடம் விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் கீப் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1 மீட்டர் இடம் விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கீப்புன்ற வேர்ட் யூஸ் பண்ணி கீப் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க கீப் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வச்சு சின்ன சின்னதாக எத்தனை சென்டென்ஸ் நம்மளால் உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம ரொம்ப காமனாக நம்ம டெய்லி கேட்குற விஷயங்கள் தான், சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டே நம்ம வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேறு மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா சம்டைம்ஸ் மறந்து போயிடும். பட் ஒரு வார்த்தையை வச்சு இதுக்கு இந்த ஒரு வார்த்தையில் இத்தனை சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி படிக்கிறது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. நாட் ஒன்லி இங்கிலீஷ், எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி இல்லை ஒரு வேர்டை வச்சு அது மூலமாக நிறையா வேர்டை க்ரியேட் பண்ணி ஒன்றை ரிலேட் பண்ணி நிறையா படிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் மறக்காமல் இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறையா சென்டென்சஸ் நீங்களாகவே க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.